செய்தியை கொடுங்க பாஸ்டர். ஓகே, செய்தியை கொடுங்க. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, சுவாமி, இந்த நாளிலும் கூட எங்களை இந்த நித்திய வெளிச்ச நேரத்தோடு இணைத்து கொண்டதற்காய் உமக்கு கோடான கோடி நமஸ்கார பலியை உமது பாதத்தில் வைக்கின்றோம். இந்த நேரத்தில் எமது மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயா எங்களை கூப்பிட்டு இந்த நித்திய வெளிச்ச நேரத்தோடு இந்த இன்டர்நெட்ல சேர்த்து கொண்டதற்காக தோத்திரம். ஐயாவையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை சுவாமி உமது இரத்த கோட்டைக்குள்ளே மூடிக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சி நிற்கின்றேன். அதனமாக இந்த நிமிடம் வரை பாடல்கள் ஊடாக, ஜெபங்கள் ஊடாக, செய்திகள் ஊடாக தேவனோடு சமீபித்த ஒவ்வொருவரையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை சுவாமி உமது பிரசன்னத்திலே மூடிக்கொள்ளுங்கள். மேலும் சகோதரன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவருடைய குடும்பத்தினரையும் அவரோடு கைகோத்து நிற்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஊழியக்காரிகளையும் சுவாமி உமது பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறேன். அவர் கையில் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் இயற்கையும் செயற்கையும் தடைபடாதபடி இந்த நாள் முதல் நீர் செய்து கொண்டு வந்த காரியத்திற்காக நன்றி. அதே வனமாக இன்றைய நாளிலும் கூட அவரை தைரியப்படுத்தி சுவாமி இந்த காரியத்தை அங்கில உலகம் ஊராகவும் கேட்கவனமாக செய்து கொண்டிருக்கிறவரை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லுகிறேன். அதனமாக இந்த நாளிலும் என்னோடு இடைப்பட்ட வார்த்தை, பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாகவே இருக்கட்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்திலே 11-12 வசனங்களிலே வாசிக்கின்றோம். அநியாயம் செய்கின்றவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாக வருகின்றேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்திலே 11-12 வசனத்திலே வாசிக்கின்றோம். அதாவது உலகத்தின் கடைசி நிமிட நேரத்திற்கு நாங்கள் வந்து இருக்கின்றோம். வருகையின் அடையாளங்கள் எங்கும் காணப்படுகின்றன, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகின்றன, உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் உலகத்தின் முடிவை நோக்கி நம்மை அழைத்து செல்லுகின்றன. நாம் பரிசுத்தப்படுவதற்காக கர்த்தர் தந்த கிருபையின் நாட்களாகவே இவை. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று அவர் சொல்லுகிறார். இயேசு முதல் முறை இந்த உலகத்திற்கு வந்த பொழுது இரட்சகராக வந்தார். இனி வரும் பொழுது ராஜாதி ராஜாவாக பரிசுத்தம் உள்ளவர்களை தம்மிடத்திலே கூட்டி சேர்க்கும்படியாக வருவார். பலியினாலே என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார் என்று சங்கீதக்காரன் எழுதும் புத்தகத்திலே 50வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கோதுமை மணிகளை அவர் கூட்டி சேர்க்க வருகின்றார். பதர்களை அல்ல, பதர்களை அக்கினியிலே சுட்டு எரிப்பார் என்றாகிய கர்த்தர் வருவார். தேவரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் என்று சகரியா எழுதிய புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில 5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நமக்கு விரோதமாக அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் எல்லாம்
பற்றிற்கும் அவைகளை கண்டிப்பதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்கள் கூட கர்த்தர் வருகிறார் என்று ஏனோக்கு முன்னறிவித்து இருக்கிறார். அதை நாங்கள் யூதா 1:15 வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு கொடுக்கின்ற ஆலோசனை என்ன? இவ்விதமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது பரிசுத்தவான்களோடும் அவர் வரும் பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்றவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களை இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று 1 தெசலோனிக்கேயர் 3:13 வாசிக்கின்றோம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். லேவியராகம் 19:2 26 வசனங்களிலே பரிசுத்தத்தை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அவரை போல நாம் பரிசுத்தமாக விளங்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகின்றார். நம் மனுஷனுக்கு ஏற்ற பரிசுத்தம் அல்ல, உலகம் எண்ணிக்கொண்டு இருக்கின்ற பரிசுத்தவான்களாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவனாக அன்பிலே குற்றம் இல்லாதவனாக விளங்க வேண்டும். ஆகவே உங்களை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுங்கள். இயேசுவினுடைய இரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும், புடமிடப்படட்டும். அக்கினி சோலையாக நீங்கள் விளங்க வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பெற என்ன செய்ய வேண்டும் என்று தியானிப்போம். அதாவது பரிசுத்த அழைப்பு. கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களையும் பரிசுத்தவான்களாக்கும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கின்ற தேவனுடைய சபைக்கு எழுதுகிறதாவது என்று 1 கொரிந்தியர் 1:2 வசனத்திலே வாசிக்கின்றோம். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் முதலாவது உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்களாகும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று ரோமர் 1:2 வசனத்திலே வாசிக்கின்றோம். ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த அழைப்பு வருகிறது. உங்கள் மகனை இது ஒரு எக்ஸாம்பிளாக மாதிரியாக சொல்லி காமிக்கின்றேன். அதாவது உங்கள் மகனை மருத்துவக் கல்லூரியிலே சேர்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோமே, சேர்த்த உடனே அவர் டாக்டர் ஆகிவிடுறது இல்லையே. டாக்டராகும் படியாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்கிறான், அவ்வளவுதான். இனி அதற்காக அவன் ஒரு 5 வருடமாவது கஷ்டப்பட்டு படித்து வெற்றி பெற வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதுபோலவே கர்த்தர் நம்மை பரிசுத்தவான்கள் என்கின்ற ஒரு புதிய படிப்பிற்கு அழைத்திருக்கிறார். இது நம்முடைய ஆயுசு முழுவதையும் படிப்புகின்ற படிப்பு. நம்முடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கும் போதுதான் நாம் முழு பரிசுத்தவான்களாக மாறுகின்றோம். ஆகவே இன்று நாம் இருக்கின்ற பரிசுத்தத்தோடு திருப்தி அடைந்து விடக் கூடாது. இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று ஒரு ஏக்கம் இருக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எல்லை உண்டு. ஆனால் பரிசுத்தத்திற்கும் எல்லை இல்லை அன்பானவர்களே. அதிகமான பிரச்சனை மூலமாக, அதிகமான அர்ப்பணிப்புகள் மூலமாக, அதிகமான தியானத்தின் மூலமாக இன்னும் பரிசுத்தம் என்று முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். அப்பதான் இங்க பவுல் எழுதும் பொழுது நான் அடைந்ததாயிற்று அல்லது தேறினவனானேன் என்று எண்ணாதபடி எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படியாக ஆசையாக தொடருகின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரத்திலே 12வது வசனம் இவ்வண்ணமாக கூறுகிறது.
கிருபையின் மேல் கிருபை உண்டு, பலத்தின் மேல் பலன் உண்டு, மகிமையின் மேல் மகிமை உண்டு. அதுபோலவே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பெற்று பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த வேண்டும். இன்றைக்கு அநேகர் வரங்களையும் வல்லமைகளையும் உபாசித்திருந்தும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு விசுவாசியின் பெரும் தேவை பரிசுத்தமாக்கும். அதற்காகவே முயற்சி செய்ய வேண்டும், அதற்காக உபாசிக்கவும் வேண்டும். உங்களோட வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதிகளிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். குடும்ப உறவிலே பரிசுத்தமும், வேலையிலே பரிசுத்தம், வாயின் வார்த்தையிலே பரிசுத்தம், நடை உடை பாவனைகளில் பரிசுத்தம், ஊழியத்தில் பரிசுத்தம் என்று பரிசுத்தம் விளங்கி கொண்டே இருக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே சுனமியார் என்கின்ற ஒரு பெண் எல்சா தீர்க்கதரிசியை ஒரு பரிசுத்தவான் என்று கண்டாள். நம்முடைய குடும்பத்திற்கு அடிக்கடி வந்து போகின்ற அவரை ஒரு பரிசுத்தவானாக காண்கிறேன் என்று ஒரு சாட்சி பகிர்ந்தாள். நீங்கள் 2 கண்களினாலே உலகத்தை காண்கிறீர்களா? ஆனால் உலகம் 1000 கண்களினாலே உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. உங்களை பரிசுத்தவான்களாக காண்கிறதா? உங்களுடைய வாய் அல்ல, புறத்தியானே உங்களை பரிசுத்தவான் என்று புகழட்டும். உலகம் உங்களை பரிசுத்தவானாக காணும்படியாக இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீர்களா? பவுல் தன் ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்திக்கு எழுதும் பொழுது உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி நீ வார்த்தையினாலும் நடக்கையினாலும் அன்பினாலும் ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் கற்பிலும் விசுவாசத்திற்கு மாதிரியாக நீ இருக்க வேண்டும் என்று 1 தீமோத்தி 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே எழுதுகிறார். கர்த்தருடைய ஊழியம் பரிசுத்தமான ஊழியம். அதிகமாக படித்து ஊழியம் செய்கின்றேன் என்று பெயர் பெறுவதை விட வேதாகமத்தின் கல்லூரியிலே பல பட்டங்கள் பெற்று இருக்கிறேன் என்றும் சொல்வதை விட பரிசுத்தத்தோடு பயபக்தியாக இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்வதே மேலானது. உங்களுடைய ஊழியத்தை பார்க்கிலும் மிக முக்கியமானது உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை. பரிசுத்தம் இல்லாதபடி எவ்வளவு பெரிய ஊழியம் செய்தாலும், எத்தனை ஆயிரமான ஆத்மாக்களை ஆயத்தப்படுத்தி இருந்தாலும், எத்தனை ஆலயங்களை நீங்கள் எழுப்பி விட்டாலும் அதை ஒரு பிரயோசனம் இல்லை என்று உங்களுக்கு சொல்ல நான் பிரியப்படுகின்றேன். சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். நீங்கள் சொந்த மீன் பிடித்தால் உங்களுக்கு என்னலாம்? பரிசம் இருந்தால் தானே தேவன் உங்களை பயன்படுத்த முடியும். நீக்கத்திலே சந்தோஷமாக பிரவேசிக்க முடியும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய நடக்கைகளிலே எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் என்று 1 பேதுரு 1:15 வாசிக்கின்றோம். உங்களால் நிச்சயமாக பரிசுத்தமாக வாழ முடியும் என்பது கர்த்தருக்கு தெரியும். உங்களால் முடியாது என்றால் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை வற்புறுத்த மாட்டார். உங்களால் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் என்று அவர் உறுதியாகவே நம்புகிறபடியினாலே பரிசுத்தமான ஜீவித்திற்கு வேண்டிய கிருபைகளை உங்களுக்கு தந்தருளுகிறார் என்று சொல்லுகின்றேன். அன்புள்ள பரமபிதாவே, நம்மால் சுமக்க முடியாத பாரமான சுமையை ஒரு நாள் நம் மேல் சுமத்தப்பட மாட்டார். பாவ சோதனைகள் வரும் பொழுது மனுஷருக்கு ஏற்படுகின்ற சோதனையே அல்லாமல் பெரிய சோதனைகளையும் அனுபவிக்க மாட்டார். சோதனை வரும்பொழுதெல்லாம் அதற்கு தப்பிக்கொள்ளும் மார்க்கத்தை உண்டாக்குகின்றார். பரலோகத்திலே இருக்கின்ற உங்களுடைய பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுகின்றார். பரிசுத்த வாழ்வு என்பது நம்முடைய மாம்ச பலத்தினாலோ சுய ஞானத்தினாலோ வாழ்வது அல்ல. கர்த்தர் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை ஆவியானவருடைய ஒத்துழைப்பை தருகிறார். வேத புத்தகத்திலே எழுதியவைகள்
கொடுத்திருக்கிறார். ஜெப ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் நம்மேல் ஊற்றி இருக்கிறார். சபை ஐக்கியத்தையும் தந்திரவழி இருக்கின்றார். ஆகவே நம்மால் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். அப்போதெல்லாம் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின பொழுது நீ பரிசுத்தமாய் இரு என்று சொல்லி நிறுத்திவிடவில்லை, மற்றவர்களுக்கு மாதிரியாயிரு என்று சொல்கிறார். முன்மாதிரியான பரிசுத்த ஊழியக்காரர்களுக்கு தேவை மேய்ப்பன் முன்மாதிரியாக பார்த்ததுதானே ஆடுகள் பின் செல்லும். பரிசுத்தத்திற்காக கட்டுப்பாடான வாழ்க்கை தேவை, தியாகமான வாழ்க்கை தேவை. வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் முன்மாதிரியாக காணப்பட வேண்டும். உங்களுக்கு பரிசுத்த தெய்வீக அபிஷேகம் இருக்கும் என்றால் உங்களை யாரும் அற்பமாக எண்ண மாட்டார்கள், அதட்டை செய்ய மாட்டார்கள். உங்களை கனப்படுத்தி உங்கள் முன்பாக கைகளை கட்டி கொண்டு நிற்பார்கள். மாத்திரமல்ல, உங்கள் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துவார்கள். பரிசுத்தமாக்குகின்ற கர்த்தர். இரண்டாவதாக, நான் இஸ்ரவேல் புத்திரத்தின் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன், நான் உங்களை பரிசுத்தமாக்குகின்ற கர்த்தர் என்று லேவியராகம் புத்தகத்திலே 22வது அதிகாரத்திலே 32வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவரே பரிசுத்தப்படுத்துகின்ற பரிசுத்த கர்த்தர். கர்த்தர் பரிசுத்தர் மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்தத்திற்கு தேவனாக இருக்கிறார். எப்படியோ பரிசுத்தமாக இருங்கள் என்று கட்டளையிட்டு நிறுத்தி விடாதபடி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளிலும் பரிசுத்தத்தை தர அவர் நோக்கமுடையவராக இருந்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய நம்மை செய்கின்றார். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாகும்படியாக தெரிந்து கொண்டார் என்று உபாகமம் 7வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தமாகும்படி எகிப்திலே இருந்து வேறு பிரித்தார். ஓங்கிய போயத்தினாலும் உயர்ந்த கரத்தினாலும் பார்வனுடைய அடிமைதனத்திலே இருந்து விடுதலையாக்கினார். தன்னோடு தனித்து இருக்கும்படியாக வனாந்தரத்திற்கு கொண்டு வந்தார். வானத்தின் மன்னாவினாலே போஷித்தார். மட்டும் அல்ல, அவர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்தார், கட்டளைகளை கொடுத்தார், ஆலோசனையை கொடுத்தார். அவர்களோடு உடன்படிக்கையும் செய்து கொண்டார். நீங்கள் உங்களுடைய அடிச்சுவட்டுகளை தொடர்ந்து வரும் பொழுது உங்களுக்கு மாதிரியான காரியங்களை முன்வைத்து போனார். அவர் பாவம் செய்ய இல்லை, அவருடைய வாயிலை வஞ்சனை காணப்படவும் இல்லை என்பதை நாங்கள் 1 பேதுரு 2வது அதிகாரத்திலே 21, 22வது வசனங்களிலே வாசிக்கின்றோம். அவர் மாதிரியை காண்பித்தது மாத்திரமல்ல, நாம் அவரிலும் அவர் நம்மிலும் வாழும்படியாக கூட வகை செய்தார். ஆகவே நம் கிறிஸ்துவோடு ஒட்டப்பட்ட திராட்சை கொடியாக இருக்கின்றோம். இயேசு சொன்னார், என்னிடத்தில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்து இருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அதுக்கு தனியாக கனி கொடுக்க முடியாது. நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்கவும் மாட்டீர்கள் என்று யோவான் 15:4 சொல்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகவும் கனியை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று யோவான் 15:5 வாசிக்கின்றோம். வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் என்று ரோமர் 11:16 வாசிக்கின்றோம். ரோமர் 11:16வது வசனத்தில் அவனமாக வாசிக்கின்றோம். அக்காலங்களிலே கிறிஸ்துவை சேராதவர்கள் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிகளுக்கு புறம்பானவர்களாகவும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராகவும் நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களுமாக இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள்.
முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்ற எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனமும் சொல்லுகின்றது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவின் குடும்பத்திலே கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறீர்களா? அவருடைய சுபாவங்கள், குணாதிசயங்கள், விசேஷமாக பரிசுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும். கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்தம் உள்ள பிதாவோடு முழு பலத்தோடு தொடர்பு வைத்து இருங்கள். கல்வி சுத்திகரிக்கின்ற கர்த்தர் அவர் உடமுடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணானுடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார் என்று மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரத்துல 2வது வசனத்துல வாசிக்கின்றோம். சுத்திகரிப்புக்கு இங்கே இடங்காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று கழுவுதல், அடுத்தது புடமிடுதல். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படும் வண்ணமாக வண்ணானுடைய சவுக்காரத்தை போல கழுவுகிறார், அக்கினி போல புடம் இடுகிறார். துணியிலே அழுக்கு ஒட்டுக்கொண்டு இருப்பது போல நம்மிலே பாவங்கள் ஒட்டிக்கொண்டு இருக்கிறது. இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தின்களே கற்பழித்தாள் என்று சங்கீதக்காரன் 51:5வது வசனத்திலே சொல்லுகிறான். ஜென்ம பாவமும் உண்டு, கர்ம பாவமும் உண்டு. பாவ சுபாவத்தோடுதான் நாம் பிறக்கின்றோம். நம்முடைய சரீரத்துல ஒவ்வொரு அவயவங்களும் பாவ காரியத்திற்காகவே இயங்குகின்றன. ஆனால் பாவத்தின் சம்பளமும் மிகவும் கொடூரமானது. பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23. பாவம் செய்கின்ற ஆத்மா சாகவே சாகும் என்று எசேக்கியேல் 18:20 வாசிக்கின்றோம். இந்த பாவத்தை கழுவி சுத்திகரிக்கவே இயேசு தன்னுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதை நாங்கள் 1 யோவான் 1:7 வாசிக்கின்றோம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்கள் ஆகியிருக்கிறார்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:11வது வசனத்திலே, உங்கள் பாவம் உங்களோடு என்று ஆராய்ந்து வாருங்கள், நம்மை நாமே நிதானித்து அறிந்து நியாய தீர்க்கப்பட்டோம். முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும், மற்றபடி அவன் சுத்தமாய் இருக்கிறான் என்று யோவான் 13:11வது வசனத்திலே சொல்லுகிறது. சிலுவைண்டையில வந்து நிற்கும் பொழுது ஒரு மனிதன் முழுவதும் கழுவப்படுகிறான். ஆயினும் அவனுடைய அன்றாட சுத்திகரிப்பு அவனுக்கு தேவை. நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டால் பாவ நம்மை அணுகாது என்று எண்ணிவிடக் கூடாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுவிட்டால், அந்நிய பாஷையிலே பேசிவிட்டால் பரிசுத்தவனாக மாறி விடலாம் என்று எண்ணிவிடக் கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தினாலே புடமிடப்பட்டவர்களாக அவருடைய உபதேசத்தினாலே நாங்கள் எங்களை சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று யோவான் 15:3 வாசிக்கின்றோம். எவ்வளவுதான் வீட்டை ரிப்பேர் செய்தாலும் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ளே வரும் தூசிகளை, அழுக்குகளை அங்கே காண்கின்றோம். ஆகவே தரையை பெருக்கி பெருக்கி தண்ணீரினால் கழுவுவது போல உங்களுடைய ஆத்மாவுக்கு அனுதின சுத்திகரிப்பு தேவை. சிறு சிறு தூசிகளை போல எரிச்சல்கள், கோபங்கள், சுயநலங்கள், மேன்மைகள் நமக்குள்ள வந்துவிடக் கூடும். தேவனே, நீர் என்னை ஆராய்ந்து வாரம், என்னை உண்டாக்கின வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடாத்தும் என்று கெஞ்சி ஜெபிப்போமாக. இயேசு பிதாவிடம் நமக்காக ஜெபிக்கிறார். அவர் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவராகும்படியாக உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று யோவான் 17:17 வாசிக்கின்றோம். ஆகவேதான் பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 4வதாக புடமிடுகின்ற அக்கினி. அவர் புடமிடுகிற அக்கினியை போலவும்
வண்ணனுடைய சவக்காரத்தை போலவும் இருப்பார் என்று முதல்ல சொன்னேன். அதாவது மல்கியா 3:2 வண்ணன் துணிகளை சுத்திகரிக்கும் பொழுது சில துணிகளை வெள்ளாவியிலே வைத்து அவிப்பான். அவிக்கும் பொழுது அழுக்குகள் இழகுகின்றது, கரைகள் நீங்குகின்றது, அந்த துணிகள் வெண்மையாகின்றது. கர்த்தர் நம்மை நம்முடைய இரத்தத்தினாலே கழுவுகிறது மட்டும் அல்ல, அக்கினியினால் புடமிடுகின்றார். அப்பொழுது ஆண்டவர் சியோன் குமாரத்தினுடைய அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமினுடைய இரத்த பழிகளை அதன் நடுவிலே இருந்து நீக்கி விடுகின்றார் என்று எஸ்ஐயா தீர்க்கதரிசி சொல்கிறார். எதாயா 44வது அதிகாரம் 3வது வசனத்திலே. அக்கினியின் குணாதிசயம் என்ன? அது வேண்டாத குப்பைகளை, அசுத்தங்களை, அருவருப்புகளை எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கி விடுகின்றது. பாவங்களை இயேசுடைய இரத்தம் கழுவினாலும் பாவ சுவாபங்களை சுட்டரிக்கின்ற அக்கினி அபிஷேகம் தேவை. இதோ இப்பொழுதே உங்கள் மேல் சுத்திகரிக்கின்ற ஆவியை அக்கினி போல் இறங்கி வருவார். தாவீது தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷனாக இருந்தாலும் அவர் விழுந்து போக வாய்ப்பு இருந்தது. கொஞ்சம் அஜாக்கிரதை, கவனம் குறைவாக தன்னுடைய அரண்மனையின் முப்பரிகையில் உலாவிய பொழுது அவருடைய கண்கள் பார்த்திப சாலை கண்டு விழுந்தார். நீங்காத ஒரு தழும்பு அவருடைய ஆத்மாவில் ஏற்பட்டு விட்டது. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டால் மாத்திரம் போதாது, அக்கினி சுவாலையாக வாழ வேண்டிய அவசியம். அன்பானவர்களே, தீயானது அழுக்குகளின் மேலும் அருவருப்பின் மேலும் அழுகிய பொங்கல் மேலும் வந்து அமர்கிறது. ஆனால் அது ஒரு நாள் அக்கினி தளல் மேல் வந்து அமர்வது இல்லை. உங்கள் மேல் உட்கார்வதில்லை. கர்த்தருடைய அக்கினி உங்களையே பற்றி எரியுமானால் எந்த பாவமும் எந்த சோதனையும் உங்கள் மேலே வந்து உட்காருவது இல்லை. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாங்கள் இருக்கிறபடியினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம் என்று 2 கொரிந்தியர் 7:1 வாசிக்கின்றோம். நீங்கள் புடம்படப்பட்ட பரிசுத்தர்களாக பங்கும் பொழுது உலக அநேகம் பேர் வருவார்கள். உங்களுடைய அக்கினி தேசமெங்கும் பரவும். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே அதை பற்றி எரிய வேண்டும் என்று விரும்பின ஆண்டவர் உங்களை அக்கினியால சுத்திகரித்து இன்னும் அதிகமாக பரிசுத்தப்படுத்துவார், பூரணப்படுத்துவார். பூரண பரிசுத்தத்தை நோக்கி கடந்து செல்லுங்கள். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீங்கள் என்னுடைய ஜனங்கள், கீர்த்தி துதி மகிமை பெறுவீர்கள் என்று எரேமியா 13:11 வசனத்துல வாசிக்கிறோம். நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும், யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் செயற்கையாக்கி கொண்டேன் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில் எந்த நிலை வந்தாலும் சோர்ந்து போகாதபடி நீங்களும் இதே ஆண்டவரை உறுதியாக தேடுங்கள். ஜெபமே ஜெயம் என்பதை உணர்ந்து விசுவாசத்துடன் கர்த்தரை நெருங்கி வாழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்ல வேதம் சொல்கிறது. 1 யோவான் 5:4 என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய ஜெபத்தோடு. அன்பின் ஜீவமே, நீர் சிறுமைப்பட்டவர்களோடும் எளியவர்களோடும் கூடவே இருந்து கீர்த்தியையும் புகழையும் அருள்கிறவர் என்பதை அறிந்து கொண்டோம். எங்களையும் அவ்வாறு இன்று முதல் உம்முடைய தெய்வீக வழியிலே நடத்தும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தப்படட்டும். மேலும் சங்கம வானொலியின் ஊடாக கேட்கும் வார்த்தைகளின் ஊடாக அவர்களையும் பரிசுத்தமாக்கும்படியே இந்த வேளையிலே எல்லோரும் ஒருமனப்பட்டு இருக்கின்றோம்.
ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். வார்த்தையானவரை நீரே அப்படினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி என்னுடைய செய்தியை முடித்து கொள்ளுகின்றேன். மறுபடியும் சந்திக்கும் வரை இந்த நேரத்தை கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமேன், 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 ஆமேன். நன்றி பாஸ்டர் ஞானசேகரம். இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ஞானப்பிரகாசம், ஸ்ரீலங்கா, கொழும்பு. பரிசுத்தம் என்ற தரப்பில் செய்து கொடுத்து வந்தார். மிகவும் ஆசிரியமாக இருந்தது. அடுத்து பாஸ்டர் ராசநாயம் நேரமாகும். அதுவரை ஒரு செய்தியை கேட்போமா? ஆமேன்.